வணக்கம் நண்பர்களே. இன்று முக்கியமான பொதுஅறிவு கேள்வியில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3. ஸோ ராமன் விளைவு எந்த தத்துவ அடிப்படையில் கொண்டது? ராமன் விளைவு எந்த தத்துவ அடிப்படையில் கொண்டதுன்னா ஒத்தில்லா ஒளி சிதறல். வாட் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ராமன் எஃபெக்ட்? இன்கொஹரண்ட் ஸ்கேட்டரிங். நண்பர்களே, நமக்கு கேள்வி பார்க்கும்போது முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்பாங்க. நல்ல இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின், கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதனால தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை நீ கிளிக் பண்ணுங்க. நான் கிளிக் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் இருந்தால் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடக்கூடிய உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட டைம் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். பண்ணியாச்சா? எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ். கீழ்கண்டவற்றுள் பித்தளையின் சரியான உலோக கலவையின் சதவீதம் என்ன? Cu 60%, Zn 40%. Which one of the following is correct composition of brass? Cu 60%, Zn 40%. அமில மழையானது அனைத்து தாவரங்களையும் ஒழிக்கும் தன்மை உடையது எனில் அதில் அடங்கியுள்ளது. சல்பியூரிக் அமிலம். அமில மழையானது அனைத்து தாவரங்களையும் அழிக்கும் தன்மை உடையது எனில் அதில் அடங்கியுள்ளது எனது சல்பியூரிக் அமிலம். ஆசிட் ரெயின் destroys all the vegetation because it contains sulfuric acid. ஒரு ஃபெம்டோ என்பது இதுக்கு சமம். 10 power minus 15 meter. 10 power minus 15. 1 femto is equal to 10 power minus 15 meter. உலகிலேயே மிக வலிமை உள்ள அமிலம். உலகிலேயே மிக வலிமை உள்ள அமிலம் வந்து ஃப்ளோரோசல்ஃபியூரிக் அமிலம். ஃப்ளோரோசல்ஃபியூரிக் அமிலம். Which is the strongest acid in the world? Fluorosulfuric acid. அடுத்து, வாயுக்களை மாசுபடுத்தும் ஒளி வேதிப்புகை PAN என்பது என்ன சொல்றாங்க? ஃப்ராக்லி அசிட்டைல் நைட்ரேட். அதே பிக்கு வந்து பிராக்லி அசிட்டைல் நைட்ரேட். வாயுக்களை மாசுபடுத்தும் ஒளி வேதிப்புகை PAN என்பது ஃப்ராக்லி அசிட்டைல் நைட்ரேட். ஏர் பொல்யூஷன் photochemical smoke PAN is peroxyacetyl nitrate PAN. பின்வருவற்றில் எது புவியில் அதிகமாக கிடைக்கிறது? பூமியில எது அதிகமாக கிடைக்கிறதுனா சிலிக்கான். பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடியது சிலிக்கான். Which one of the following is most abundant in earth? சிலிக்கான். டி தொகுதி தனிமங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக. மேற்கூற அனைத்தும் சரியானவை. டி தொகுதி தனிமங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னா இவை அனைத்தும் உலோகங்கள். சரியானதான். அவை வேறுபட்ட இணை திறன்களை கொண்டுள்ளது. அது சரிதான். அவை நிறமுள்ள அயன் கலவையும் அனைத்து சேர்மங்களை உருவாக்கின்றன. அதுவும் சரிதான். மூணுமே சரியானது. Select the correct statement with respect to D block elements. They are all metal. They show variable valency. They form colored ion and complex form. All of the above statement is correct. அதான். SI அலகு முறையில் திண்ம கோளத்தின் அலகு. SI அலகு முறையில் திண்ம கோளத்தின் அலகு ஸ்டேடியன். In SI system of unit of solid angle stadian. Unit of solid angle வந்து stadian.
கந்தக அமிலத்தின் கந்தகத்தின் ஆக்சிடேஷன் எண் +6. கந்தக அமிலத்தின் கந்தகத்தின் ஆக்சிடேஷன் எண் +6. Oxidation number of sulfur is sulfuric acid is +6. மிக பெரிய எண்ணிக்கையிலான கராப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது? மென்கற்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையிலான கராப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மென்கற்கள். The largest number of seals of the Harappan culture is made up of stalactites. பின்வருவற்றை கருத்தில் கொள்க. கூட்டு கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. சோழர் ஆட்சி கால நிர்வாகத்தில் கிராமங்கள் 30 வார்டுகள் அல்லது 30 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டன. இது கரெக்ட். நிர்வாக வசதிக்காக இவர்கள் மொத்தம் 5 குழுக்களை செயல்பட்டன. இது தவறு. ஒன்று மட்டும்தான் சரி. In a Solar rule, the villages were divided into 30 wards. It's correct. But in administrative convenience, they acted as a further 5 board committees. இது தப்பு. பின்வருவற்றை கருத்தில் கொள்க. கூற்று காரணம். சேந்தன் என்னும் மன்னன் சேரரை வென்றதால் வானவர் என்று பட்டம் பெற்றான். கூற்று தப்பு. இது கூறப்படும் சேந்தன் என்னும் மன்னன் சோழ வம்சத்தை சேர்ந்தவன் ஆவான். சேந்தன் என் மன்னன் சோழ வம்சத்தை சேர்ந்தவன். அதனால சேரது கிடையாது, சோழ வம்சம்னால. ஆனால் கூற்று கிடையாது. காரணம் கரெக்ட். The king's son was crowned as Vanavan because he was succeeded by King Charan. தவறு. The king's son is said to be Chola dynasty. செந்தன் Chola dynasty. So the series is correct. பாம்பு படுக்கையில் சயன கோலத்தில் விஷ்ணு விசிலை யாருடைய கலைக்கு எடுத்துக்காட்டு? பாம்பு படுக்கையில் சயன கோலத்தினுள் விஷ்ணு சிலை யாருடைய கலைக்கு எடுத்துக்காட்டு? சாளுக்கியர் கலை. பாம்பு படுக்கையில் சயன கோலத்தில் விஷ்ணு சிலை யாருடைய கலைக்கு எடுத்துக்காட்டுனா சாளுக்கியர்கள். The statue of Lord Vishnu in the serpent bed, the snake bed, in an example of whose art? Chalukyas. இவர்கள் முகலாயர்களின் பொம்மையாக செயல்பட்டவர் யார்? இவர்களில் முகலாயர்களின் பொம்மையாக செயல்பட்டவர் இமாத் உல் முல்க். Who acted as the puppet of Mughals? Puppet of Mughals. இமாத் உல் முல்க். பகவத்கீதையும் உபநிடதத்தையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் தாரா ஷுகோ. பகவத்கீதையையும் உபநிடதத்தையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா தாரா ஷுகோ. Who translated the Bhagavad Gita and Upanishad into the Persian language? தாரா ஷுகோ. பின்வருவனவற்றில் பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் யாது? நாளி, உரி. பின்வருவனவற்றில் பிற்கால சோழர்கள் பயன்படுத்திய திரவ அளவைகள் நாளி, உரி. Which of the following were the liquid measurement used by the imperial Cholas? நாசி, உரி. நந்திவர்ம பல்லவன் ஆட்சியின் போது கீழ்கண்ட எந்த சான்று நீதிமன்றத்தில் விதிக்கப்படும் அவதாரங்களை பற்றி குறிப்பிடுகிறது? காசக்குடி செப்பேடு. நந்திவர்ம பல்லவன் ஆட்சியின் போது கீழ்கண்ட எந்த சான்று நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அவதாரங்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா காசக்குடி செப்பேடு. Which of the following testimony refers to the penalties imposed in courts during the reign of Nandivarma Pallavan? காசக்குடி செப்பேடு. விஜயநகர பேரரசில் இருந்து அடிமைகளை பற்றி குறிப்பிட்டவர் நிக்கோலோ டி ஹோண்டி. விஜயநகர பேரரசில் இருந்து அடிமைகளை பற்றி குறிப்பிட்டவர் நிக்கோலோ டி ஹோண்டி. We mentioned the slaves in the Vijayanagara Empire. Nicola D. Hondi mentioned the slaves in Vijayanagara Empire. யார் சொன்னது? நிக்கோலோ டி ஹோண்டி. குப்த பேரரசில் அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று குறிப்பிடும் சான்று பகார்பூர் செப்பேடு. பகார்பூர் செப்பேடு. குப்த பேரரசில் அவர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று குறிப்பிடும் சான்று
பகார்பூர் செப்பேடு. The proof is that the king of Gupta empire in the sole owner of the land. பகதூர்பூர் செப்பேடு. மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர்கள். மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர்கள் மஹபூப் ஹக் அமர்த்தியா சென். மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர் மஹபூப் ஹக் அமர்த்தியா சென். HDI is developed by Mahbub Haq and Amartya Sen. HDI, Human Development Index. ஒவ்வொரு பரிமாணத்திலும் HDI-யின் செயல்பாடு எதற்கிடையில் அமையும்? 0 to 1. ஒவ்வொரு பரிமாணத்திலும் HDI செயல்பாடு எதற்கிடையில் அமையும்? HDI னா Human Development Index னு அர்த்தம். Human Development Index. அப்ப ஒவ்வொரு பரிமாணத்திலும் Human Development Index-இன் செயல்பாடு எதற்கிடையில் அமையும்னா 0க்கும் 1க்கும் இடையில். HDI performance in each dimension is expressed as a value between 0 and 1. 2013ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக கல்வி விகிதத்தை கொண்டது? கன்னியாகுமரி. 2011ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? கன்னியாகுமரி. As per 2011 census, which districts possess the highest literacy rate in Tamil Nadu? கன்னியாகுமரி. பின்வரும் ஒன்றில் மனித மேம்பாட்டு குறியீட்டினை அளவிடுவதற்கு கணக்கில் கொள்ளாத ஒன்று. பின்வரும் ஒன்றில் மனித மேம்பாட்டு குறியீட்டினை அளவிடுவதற்கு கணக்கில் கொள்ளாத ஒன்று. எதில் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்கன்னா பாலினம், ஆனா பெண்ணா அது மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. சுகாதாரம் இருக்கும், கல்வி இருக்கும், வருமானம் இதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்கன்னா பாலினம் மட்டும்தான். ஆனா பெண்ணா அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. மீத சுகாதாரம் எப்படி இருக்கு, கல்வி எப்படி இருக்கு, வருமானம் எப்படி இருக்கு அதை மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. HDI does not take into account the following dimension in the calculation is gender. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையிடம் டெல்லி. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையிடம் டெல்லி. The headquarters of HRD ministry. இப்போ HRD ministry எப்படி கொண்டு வந்துட்டாங்க? HRD ministry சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? எஜுகேஷன் மினிஸ்ட்ரின்னு சொல்லணும். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்றாங்க, HRD ministry சொல்லக்கூடாது, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. An Uncertain Glory என்ற புத்தகத்தை எழுதியவர். Uncertain Glory இந்த புத்தகத்தை எழுதியவர் அமர்த்தியா சென். The book Uncertain Glory is written அமர்த்தியா சென். Uncertain Glory. குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது கோவை. குழாய் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பம்பு செட் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எங்கன்னா அதிகமாக வந்து கோவை தான். பம்பு செட் அண்ட் மோட்டார்ஸ் ஆர் மோஸ்ட்லி ப்ரொடியூஸ்டு இன் கோயம்புத்தூர். கூற்று 1 கூற்று 2. பெண் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களின் ஒன்றாகும். இதே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்தின் பாலின சமத்துவம், பாலின உணர்வுத்திறன் ஆகியவற்றை செயல்பட்டது. இது ரெண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூற்று 1 கரெக்ட். உமன்ஸ் லிபரேஷன் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். பட் நம்மளை அப்படி படிக்க வச்சிருக்காங்க, நம்ம புக்கில் இப்படித்தான் இருக்கு. ஆனால் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தான். அவங்களுடைய கொள்கையை வந்து ஏமாற்று கொள்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் புக்கில் படிக்கிறது இதுதான். இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு. India's first organized trade union was formed in 1918. இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா 1918 1918. நிதி ஒதுக்கீடுகளில் எத்தனை சதவீதம் ஆரம்ப சுகாதாரத்துக்கு செலவிடப்படுகிறது? 40%. இந்த பட்ஜெட் how many percentage used for public health care? 40%. கூற்று 1 கூற்று 2. லிட்டன் பிரபு இந்தியாவில் பெரும்பகுதி பஞ்சத்தினால் துன்பத்தில் தோண்டு கிடந்த போது டெல்லி தர்பாரை நடத்தினார். கரெக்ட்.
இவர் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் ஒடுக்கினார். கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான். அவன் பஞ்சத்தில் இருக்கும்போது டெல்லி தரப்பு நடத்தும் போது ஏன் அதை செய்தித்தாளை தடை பண்ணக்கூடாது? ரெண்டுமே பண்ணியிருக்கான். ஒரு என்ன சொல்லலாம், சர்வாதிகாரி தானே அவங்க. லார்ட் லிட்டன் ruled Indian Darbar when much of India was served with famine. He brought vernacular press act and suppressed the freedom of the press in India. ரெண்டுமே கரெக்ட். பின்வருவற்றை கருத்தில் கொள்க. கூற்று 1, கூற்று 2, 1, 3 கொடுக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆலம் ஆக்டிவன் ஹியூம் என்பவர் அகில இந்திய அமைப்பை தோற்றுவிக்க முயற்சி செய்தார். கரெக்டு தான். ஆலம் ஹியூம் வந்து தோற்றுவிக்க முயற்சி செய்தார். கரெக்டு. முதல் கூட்டம் WG பாரதியில் நடந்தது, அதுவும் கரெக்டு தான். 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தார் சி சுப்பிரமணிய ஐயர். 3மே கரெக்ட், சரியானதான். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலில் செல்வ சுரண்டல் கோட்பாட்டினை விளக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலில் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை விளக்கியிருந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. Who explained the theory of exploitation in his book Poverty and Un-British Rule in India? தாதாபாய் நவ்ரோஜி. பின்வருவற்றை கருத்தில் கொள்க. வங்காளத்தில் அனுசிலான் சமிதி, ஜுகாந்தர் ஆகிய ரகசிய இயக்கங்கள் நிறுவப்பட்டன. சரியானது. மகாராஷ்டிரத்தில் சவார்கர் சகோதரர்களால் அபினவ பாரத் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. சரியானது. 3வது கூற்று. சென்னை மாகாணத்தில் நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கத்தை தோற்றுவித்தார். கரெக்ட். 3மே சரியானதான். அடுத்து 4வது கூற்றுமே இருக்கு. அமெரிக்காவில் லாலா ஹர்தயால் என்பவர் காதர் பார்ட்டியை தோற்றுவித்தார். 4 ரைட் தான். அடுத்து பகிஷ்கிரிட் ஹிட்காரணி சபை என்ற அமைப்பையும் ஜாதி கொடுமையை எதிர்த்து அகில பாரதிய தலித் வர்த்தக சபை என்ற அமைப்பும் தோற்றுவித்தார் அம்பேத்கர். ஃபவுண்டர் ஆஃப் பகிஷ்கிரிட் ஹிட்காரணி கவுன்சில், ஆல் இண்டியா பாரதிய தலித் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அகேன்ஸ்ட் கேஸ்ட். யார் அப்படின்னா அம்பேத்கர் உருவாக்கியிருக்கார். பெரியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது. 1925 அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சரின்னு இருக்காங்க. குடியரசு, புரட்சி, விடுதலை போன்ற தமிழர்களை தொடங்கி அவற்றின் மூலம் தனது கருத்துக்களை பரப்பி வந்தார். அதுவும் கரெக்டு தானா? 4 ரைட்டா. 1926 இது தவறானது இருக்காங்க. இப்போ வந்து இது கிடையாது, இது பொய்யான செய்தி. இந்த தமிழ்நாடு வந்து தெற்காசியன் சாக்ரட்டிஸ் இது தவறான செய்தின்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக கிடையாது, இது தவறு தான். அதனால பெரியாரை பத்தி நிறைய கொள்கை, தவறான கொள்கை தான் நம்ம புக்கில் வச்சிருக்காங்க. அது நிறைய தவறான கொள்கையா இருக்கு. அது இனிமே தான் நம்ம பண்ண போறோம். யுனெஸ்கோ வந்து இவருக்கு எந்த ஒரு அவார்டுமே கொடுக்கல. அது தவறானது. இனிமே இந்த புக்கில் வராதுன்னு நினைக்கிறோம். அடுத்த கொஸ்டின். சென்னை சுதேசி சங்கம் 1952. சென்னை சுதேசி சங்கம் 1952. பூனா சர்வணன் சங்கம் 1970. சென்னை மாகாண சங்கம் 1884. பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1852. மெட்ராஸ் சுதேசி சொசைட்டி 1952. பூர்ண ஸ்வராஜ்ய சொசைட்டி 1970. மெட்ராஸ் மகாஜன் சபா சங்கம் 1884. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் 1852. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர். சுவராஜ்யம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீருவேன் முழங்கியவர் பாலகங்காதர திலக், லோக்மானிய திலக். இங்க காந்தி கிடையாது.
சுயராஜ்யம் எனது பிறப்பு அதை அடைந்தே தீர்வு என்று விளங்கியவர் 2 பேர், பாலகங்கார திலக்கும் லோக்மானிய திலக். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட் டோல்டு பை பாலகங்கார திலக் லோக்மானிய திலக். ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட். பாலகங்கார திலக்கு இன்னொரு பேருமே லோக்மானிய திலக் தான். அதனால இங்க பாலகங்கார திலக் காந்தி லோக்மானிய திலக் இருக்காங்க. 2 பேரும் வேற ஆள் கிடையாது, 2 பேரும் ஒரே ஆள் தான். பாலகங்கார திலக் அல்லது அவருக்கு இன்னொரு பேரு லோக்மானிய திலக், 2 பேர் இருக்கு. அதனால பாலகங்கார திலக் இஸ் கரெக்ட். இங்க 2 கொடுத்ததுனால 2மே ஏசி கரெக்ட் இருக்காங்க. யங் இந்தியா பொறுத்துக. யங் இந்தியா யார் பண்ணது? காந்தி தான். யங் இந்தியா ஒரு பேப்பரு, அது உருவாக்கியவர் காந்தி. சுவராஜ்யம் ராஜாஜி, காமன்வெல்த் அன்னிபெசன்ட் இந்தியா பாரதியார். யங் இந்தியா காந்தி, வெரி இந்தியா பாரதியார். சுவராஜ்யம் ராஜாஜி, காமன்வெல்த் அன்னிபெசன்ட். யங் இந்தியா காந்தி, சுவராஜ்ய ராஜாஜி, காமன்வெல்த் அன்னிபெசன்ட் இந்தியா வந்து பாரதியார். முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். ஹூ ஸ்டார்டட் த ஃபார்வர்ட் பிளாக்? முற்போக்கு கட்சி சுபாஷ் சந்திர போஸ். கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் 4 வேதங்கள் எவை எவை? ரிக், யசுர், சாம, அதர்வனம். இதுதான் 4 வேதம், அதனால அனைத்தும் ரிக், யசுர், சாமம், அதர்வனம். முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் செம்பு. முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் செம்பு. Which metal was first used by men? Copper. குப்தர்கள் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொற்காலம். குப்தர் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொற்காலம். How the Gupta period is called golden period. புத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் 3 எல்லாமே அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர். 3 பேருமே புத்த சமயத்தை பின்பற்றியவர்கள். The kings who followed Buddhism, அசோகா, கனிஷ்கர், ஹர்ஷர். முதல் பானிபட் போர் எப்பொழுது நடைபெற்றது? 1526. When was the first battle of Panipat is held? 1526. 1526. ஆரியர்கள் குடியேறிய பகுதி வந்து சப்த சிந்து. ஆரியர்கள் குடியேறிய பகுதி வந்து சப்த சிந்து ஏரியா where the Aryans settled. சப்த சிந்து. நண்பர்கள் இன்னும் கொஸ்டின் இருக்கு, மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்களா நம்ம யூடியூப் சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டைம் தடவா டேக் 10 seconds. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு இல்லையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா இல்லையா? பண்ணியாச்சு, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கராப்பா என்ற சிந்து மொழியை சொல்லுக்கு என்ன பொருள்? புதையுண்ட மகரம். கராப்பா என்ற சிந்து மொழிக்கு சொல்லுக்கு என்ன பொருள்? புதையுண்ட நகரம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கராப்பா சிந்து? buried city. யாருடைய காலத்தில் இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? யாருடைய காலத்தில் இந்தியர் மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? நந்தர்கள் காலத்தில். டூரிங் ஹூஸ் டைம் அலெக்சாண்டர் இன்வைடட் நந்தா. துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். Who founded the Tughlaq dynasty? கியாசுதீன் துக்ளக். மௌரியர்களுக்கு பின் இந்தியாவை ஆண்டவர்கள் குஷான வம்சம். மௌரியர்களுக்கு பின் இந்தியாவை ஆண்டவர்கள் குஷான வம்சம். லார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் மௌரியாஸ். குஷான் டைனஸ்டி. நண்பர்களே, இது பார்ட் 3 பார்த்துருக்கோம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஏன்னா நான் சப்ஸ்கிரைப் இங்கே பண்ணணும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நான் என்ன காரணம் தெரியல, பட் இருந்தாலும் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இவ்வளோ முக்கியமான கொஸ்டின்லாம் கொடுக்குறோம். ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடக்கூடாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் மேலும் கஷ்டப்பட்டு இன்னும் நல்ல நல்ல வீடியோ போடுவோம், உங்கள் வாழ்க்கை முன்னேறும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது. ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சதா நேரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.